பேபி. டார்லிங், எனக்கு இன்னைக்கு பார்ட்டி பண்ணணும் போல தோணுது. ஆமா, எனக்கும் கொஞ்ச நாளாவே உன்னோட சேர்ந்து பண்ணணும்னு நினைச்ச பார்ட்டிய. ஆனா என்கிட்ட காசு இல்லையே, என்ன பண்ண சொல்லு? நீயே ஒரு பிச்சைக்காரன், நான் உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு. டார்லிங், அடிக்கடி என்ன பிச்சைக்காரன் சொல்றதுக்கு பதிலா ஐ லவ் யூ சொல்லி பாரு. ஒருவேளை நம்மள மாதிரி 2-3 பிச்சைக்காரங்க ஒன்னும் சேர்ந்தோம்னா வேலை ரொம்ப நல்லா நடக்கும். ஆமா டார்லிங், பார்க்கலாமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆடு மாட்டேன்னுச்சுன்னா பெரிய பிரியாணி பார்ட்டியே பண்ணிடலாம். எப்ப பாரு பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. உங்க அப்பனா வச்சிருக்கான் பணம் பார்ட்டி பண்றதுக்கு. டெய்லி பார்ட்டி பண்றதுக்கு பணம் இங்க யாரா வச்சிருக்கா? எப்ப பாரு பார்ட்டி பார்ட்டின்னு வந்து பணம் கேட்கற. இன்னொரு வாட்டி பணம் கேட்டா உன்னை உங்க அப்பா நீ வெளில தள்ளிடுவோம். பாத்துக்க, வெளில பணம் வேணா, வச்சுக்கோ உன் பணத்தை. உன் பணம் ஒன்றும் எனக்கு வேணாம். என்ன போதுமா? பார்ட்டி பண்ணணுமா? பெருசா வந்துட்டானுங்க பார்ட்டி பண்ணணும்னு. பார்ட்டி பண்ணணுமா? அண்ணா, இன்னைக்கு உன்னோட பர்த்டே, எனக்கு பார்ட்டி வேணும், அவ்வளவுதான். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். வேணா நான் என் கிட்னி வித்துட்டுமா? ஏப்பா, நீ எதை வேணாலும் வித்துக்க, எங்களுக்கு என்ன வந்துச்சு? எங்களுக்கு தேவை பார்ட்டி தான், புரிஞ்சுக்க? ஹலோ கைஸ். ஹலோ, நாங்க உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? உங்களுக்கு பார்ட்டி தானே வேணும்? எஸ் எஸ். எங்களுக்கும் பார்ட்டி பண்ண வேண்டியது இருக்கு. அப்படியா? உங்க எல்லார்கிட்டயும் பணம் இல்ல? இல்ல இல்ல, சுத்தமா இல்ல. எங்க கிட்டயும் இல்ல. அதுக்கு ஆனா எங்க கிட்ட ஒரு சாலிட் ஐடியா இருக்கு. அத வச்சு நம்ம ஒரு பெரிய பார்ட்டியே வைக்கலாம். வாங்க வாங்க, சொல்லுங்க. டேய், பார்ட்டி வேணும்ல? அப்ப நான் இவ சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. நான் சொல்றத அப்படியே நீங்க எல்லாரும் கேட்டு நடக்கணும். ஓகேவா? கிட்ட வாங்க. How is the Josh? How is the Josh? அப்ப நம்ம பிளான் பண்ணபடி மாத்துங்க உங்க கெட்டப்ப. ஓகே. டான் டடான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். அடப்பாவி பசங்களா, எப்படிடா கேரக்டராவே மாறிட்டீங்க? இன்னையா வெயிட் பண்றீங்க? கலெக்ஷனுக்கு கிளம்புங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. பிண்டம் என்னும் எலும்புடன் சதையுடன் சேர்ந்த உடம்பென கண்டேன். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. யாமொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தோம் ஐயனே, என் ஐயனே. இங்க பாத்தியா, தட்டு நிறைய காசு. பாட்டிய சும்மா கலக்கிடலாம். செல்லம், இனிமேதான் இருக்கு. நீங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் பிச்சைக்கார மாதிரியே இருக்கீங்கடா. இவ்ளோ பணத்துல நம்ம பிரமாதமான பார்ட்டியே பண்ணலாம். போங்க, கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாங்க. பாக்க ஹீரோ மாதிரி வரணும். எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறோம். போய் டிஸ்கோல இங்க பாருங்கப்பா, இத நான் பத்திரமா வச்சிருக்கேன். சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. மேக்கப்ல ஒரு குறையும் இருக்க கூட, அசத்தணும். ஓகே, அது வரைக்கும் எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருந்து நாங்க சரி வந்துறோம். சரி. அதான் ஒண்ணு கவலைப்படாதீங்க. சீக்கிரம் போயிட்டு போங்க போங்க. ரெடி ஆயிட்டு வந்துருங்க. சும்மா கலக்கலாம். அட என்னடா இங்க? டேய், டைம் ரொம்ப ஆச்சுடா. அவங்க இங்க தானே வந்து மீட் பண்றேன்னு சொன்னாங்க. டேய், நமக்கு குல்லா போட்டுட்டாங்களோ? எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குடா. அட போங்கடா, இப்ப எப்படிடா பண்றது பார்ட்டி? எல்லா பணத்தையும் அவ எடுத்துட்டு போயிட்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் அப்படின்ற எல்லாம் ஒன்னால தான்டா. டேய் போங்கடா, நான் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? அடிங்க, இதான்டா பார்ட்டி. எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு பாரு. அவங்கள அப்படியே டீல்ல விட்டாச்சு. சரியா? இன்னைக்கு நமக்கு பார்ட்டி
செம்மையா இருக்க போகுது. உனக்கு இருக்கிற பெரிய மூளையை வச்சு நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நண்பர்களே, இந்த பிச்சைக்கார எபிசோடு எப்படி இருந்தது? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது பாம் பண்ண மறந்துடாதீங்க. புரிஞ்சுதா?